டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பொதுவாக வெளியில் இடங்களில் பார்க்குற போதும் இல்லை ஃபோனில் யாராவது பேசுகிற போதும் இல்லை ஒரு விசேஷ வீடில் சந்தித்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற ஒரு 2-3 விஷயம். ஒன்று நம்ம தினப்படி சாப்பிட்ற இட்லியை பற்றி, அடுத்தது சப்பாத்தி பற்றி, அடுத்தது இந்த மாதிரி பலகாரங்களில் தேன்குடலை பற்றி. தேன்குடல் பற்றி எங்களுக்கு மட்டும் செவக்குது, எங்களுக்கு மட்டும் கலர் இல்லை, எங்களுக்கு மட்டும் கடுகடுன்னு வருது, நீங்கள் என்ன அளவு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு சின்ன விஷயம், பட் ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம். எனக்கும் ஆரம்ப நிலையில் நான் கற்றுக்கும் போது இதே சந்தேகம் தான் இருந்தது. நானும் பார்க்குறவங்களெல்லாம் கேட்டு விதவிதமாக அதை ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போ பண்ணுற இந்த மெத்தடும் இந்த அளவும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி, மாவரிசி, சாப்பாடு அரிசி வேணும்னு அவசியம் கிடையாது, மாவரிசி 2 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து. எல்லோரும் இன்னொரு விஷயம் கேட்குற போது, ஐயோ இவ்வளோ உளுந்து போடுவீங்களா, அது நல்லா வருமானு? ஃபஸ்ட் கிளாஸாக வருங்க. 2 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து. சரி, அப்படியே உங்களுக்கு உளுந்து அவ்வளோ அதிகம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கப்பு அரிசிக்கு உங்களுக்கு 1.5 கப்பு உளுந்து அந்த கணக்கு வச்சுக்கலாம். அதாவது 2 கப்புக்கு 3/4 கப்பும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு 1/4 கப்பை குறைச்சிக்கலாம், அந்த மாதிரியும் வச்சு பண்ணிக்கலாம். பட் 2 கப்புக்கு 1 கப் போடுற போது ரொம்ப நல்லாவே வருது, நல்லா கிறிஸ்பாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது. சரி, உளுந்தை வறுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்தை கடாயில் போட்டு வறுத்துட்டு அந்த உளுந்தை பிடிச்சி பார்க்கணும். சூடு பிடிக்க முடியாத அளவுக்கு சுருக்குன்னு இருக்கும்போது நம்ம விட்டுருவோம் இல்லையா, அந்த நிலையில் உளுந்தை இறக்கிடணும். அதாவது செவக்கவும் கூடாது, அதே சமயம் வாசனை வறுபட்டுருக்கணும். முதல்ல வறுக்கும்போது அந்த ஈரச்சத்து இருக்கும்போது லேசாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. அந்த ஈரச்சத்து குறைய அந்த வறுக்கிற இதில் ஈரச்சத்து குறையுது இல்லையா, அப்போ குறையும் போது உளுந்து நல்லா உருண்டு வறுபடும், விறுவிறுன்னு வறுபடும். ஸோ இது ஒரு பக்குவம். இது கொஞ்சம் பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். ஈஸியான இது மெத்தட் உளுந்து வறுபடணும். பிடிச்சி பார்த்திங்கன்னா சூடு பொறுக்க முடியாமல் விட்டுருவோம், அந்த பதம் தான். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுக்கணும். அரிசியை முந்தையெல்லாம் கழுவி காய வச்சு பண்ணோம், இப்போ அப்படி பண்ணுறது இல்லைங்க. சுத்தமாக ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த உளுந்தும் அரிசியும் சேர்த்து ஒன்றா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வாங்கிட்டு வரோம். மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கும்போது நான் சளைக்காமல் சொல்கிற ஒரு விஷயம், 1 கப்பு அரிசியை எடுத்துகிட்டு போய் மிஷினில் முதல்ல கொடுங்க. அவங்க என்ன வேணால் அரைச்சிருக்கலாம், அதில் கடலை மாவு அரைச்சிருக்கலாம், சத்து மாவு அரைச்சிருக்கலாம், அரிசி பருப்போடு வேறு ஏதாவது பருப்போடு கலந்து அரைச்சிருக்கலாம், எல்லாம் அதெல்லாம் நம்ம அரைக்கிற மாவில் வந்துடும். அதனால் 1 கப் அரிசியை கொடுத்து அரைச்சி அதை ரவையாவோ அரிசி மாவாவோ அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு அரைச்சா குழம்பு ஊற்றிக்கலாம், கோல மாவு போட்டுக்கலாம், எல்லாம். ரவையாக அரைச்சோம்னா நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டு அதை கொழுக்கட்டை பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஆனால் கட்டாயம் இந்த முறுக்கு மாவுலாம் அரைக்கும் போது 1 கப் அரிசியை கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி வாங்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், சலிக்கணும். சலிக்காமல் பண்ணும்போது முறுக்கு வெடிக்கும் அங்கங்கே, அதனால் சலிக்கணும் கட்டாயம். அந்த குருணையெல்லாம் இல்லாமல் சலித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க மாவை. இதுக்கு இந்த மாவை, தேன்குடல் மாவு இதில் நான் போட்டுடுறேன். இதுக்கு தேன்குடல் மாவுக்கு நம்ம வெண்ணெய் தேடி போகணுன்னு இல்லை. யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோங்க, எண்ணெய் போடுறவங்க போடுவாங்க, நெய் போடுறவங்க போடுவாங்க. நான் நெய் வீட்டில் இருக்க நெய்யே போட்டுக்கிறது. ஒரே 1 கப் மாவு எடுத்திருக்கேன். நான் அரைச்சி வச்சுருந்த மாவில் ஒரே 1 டீஸ்பூன் நெய், அதோட ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு, இது போதும். இதை நல்லா கலந்துட்டுருங்க. தண்ணி நொடுக்குன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த தேன்குழல் பார்த்திங்கன்னா சீரகம் பெருங்காயம் எதுவும் கிடையாது, அந்த உளுந்து வாசனையில் இருக்கும். செட்டிநாடு பக்கம் பண்ணுற இந்த தேன்குழலில் வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்து அந்த உளுந்து வாசனையோடு இருக்கும். கைமுறுக்கும் அதே மாதிரி தான், வெறும் உளுந்து தான் அதில் இருக்கும். ஏன்னா இதுவெல்லாம் இருக்காது, பெருங்காயம் எள் சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அது நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். அந்த உளுந்து வாசனையோட கம நல்லாயிருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவை லேசாக எண்ணெயில் தொட்டு அப்படியே உருட்டிடலாம். என்ன காரணம்னா, அந்த மாவு நான் இப்படி எண்ணெயில் தொட்டு உருட்டிக்கிறேன். நீங்கள் வீட்டில் கிணத்துல எண்ணெய் வச்சுருந்தீங்க, அந்த எண்ணெயை போட்டு மேலே இது காயாமல் இருக்கிறதுக்கு தான் போட்டு பண்ணிக்கணும். இப்போ இது தீயை தூண்டியிருக்கேன், இப்போ கொஞ்சம் எண்ணெய் காயணும். இந்த பலகாரங்கள் பண்ணுற போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா,
எண்ணெயோட காய்ச்சல் எந்த விதத்துலையும் கூட்டி குறைச்சி பண்ணக்கூடாது. அது ஒரே சீராக காயணும். இப்போ பெரிய அடுப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நார்மல் அடுப்பாக இருந்ததுன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேன்குழல் புழிஞ்சு வேக வச்சு எடுத்து அடுத்த நடை போடுற வரைக்கும் அது நார்மலாக அதே மாதிரி வேகணும். இந்த தீயை குறைச்சிட்டோம், ஏதோ ஒரு ஃபோனை வந்துருச்சு, யாரோ வந்துட்டாங்க பார்க்கன்னு சொல்லிட்டு வெந்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வேகிறதுக்கு முன்னாடியோ நம்ம தீயை குறைச்சிட்டு எழுந்து போனோம் வந்தோன்னா அந்த டெக்ஸ்சர் கடுக்குன்னு ஆகிடும், எண்ணெய் குடிக்கும். இது நிறைய விஷயங்கள். ஸோ செய்யும்போது அது கரெக்டாக அதே இதில் பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் நான் வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். அவங்க பிரமாதமாக பலகாரம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, ஒரு நிறைய பண்ணுறோம், தீபாவளிக்கு நம்ம நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி நேரங்களில் காலையில் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு 10 மணிக்கு முடிச்சிட சொல்லுவாங்க. அந்த 10 மணிக்கு மேலே பண்ணும்போது அந்த வெயில் கொஞ்சம் அந்த சூடு கூட கூட மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அந்த 10 மணிக்கு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி 3-4 மணிக்கு மேலே ஆரம்பித்து 5-6 மணிக்கு முடிச்சிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பலகாரம் வந்து அந்த நம்ம கேட்குற மாதிரி செவக்காமல் கரகரன்னு அந்த மாதிரிலாம் வரணும். அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து முறுக்கு மாவுக்கு எண்ணெய் காயுதுன்னு அந்த காய்ச்சல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம போட்ட உடனே எழும்பி வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கலாம். முறுக்கு குழலில் மாவை நிரப்பிக்கிறேன். இதுதான் அந்த தேன்குழல் கட்டைன்னு சொல்கிறது. இந்த தேன்குழல் கட்டை விதவிதமாக வருது. இருந்தாலும் அந்த செட்டிநாடு கட்டை வந்து கை வலிக்காது. நம்ம பிடிச்சி பண்ணுற போது கை வலிக்காது. அதனால் ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி இதில் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்கிது. இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த குழலை நிரப்பிடலாம். இந்த ரெடியாக வச்சுக்கலாம். நிறைய மாவு போட்டு பண்ணுறீங்கன்னா ஒரு கத்தி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக மாவுங்களும் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறதுக்கு சட்னி கையில் பண்ணி அதே ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உருட்டினீங்க அப்படின்னா அந்த கத்தியில் வச்சு உருட்டுற போது கையிலலாம் படாது, கட்டையெல்லாம் அப்பாது, நீட்டாக பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நீள் உருண்டையாக உருட்டி போடக்கூடாது. நீள் உருண்டையாக உருட்டணும். அப்போ வெடிக்காது மாவு. நீங்கள் சீடை மாதிரி உருட்டிட்டு போடக்கூடாது. இப்போ இது போட்டு பார்க்கணும், மேலே எழும்பி வரணும். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2 நிமிஷம். இன்னும் ஒரு உருண்டை உருட்டி போட்டுடலாம். லேசாக ஏன்னா பித்தளை கடாயை கண்டு கீழே போய் நிற்கிது, அவ்வளோதான். இதை மிதமான தீயில் அளவான எந்த தீ வைக்கிறீங்களோ அதே தீயில் வச்சுட்டு நம்ம புழிஞ்சு எடுக்கணும். ஒரு கரண்டியோட பின்பகுதியில் நம்ம புழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் தட்டிடலாம். இந்த ஓரங்களை லேசாக ஒட்டிடுங்க, இல்லைன்னா பிரியும். எண்ணெயில் போடும்போது பிரியும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த சலசலப்பு இல்லாமல் வெந்திருந்தால் தான் அதை எடுக்கணும். காரணம், சலசலப்பு இருந்துச்சுன்னா அதோட ஈரத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். சலசலப்பு இல்லைன்னா இது பாருங்கள், இப்போ எப்படி மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி மிதந்து வெந்ததுன்னா அதில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த நடைக்கும் நம்ம டக்குன்னு புழிஞ்சு அதோடையே நம்ம வச்சோம் அப்படின்னா இன்னும் சரியாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியோட பின்பகுதியிலே புழிஞ்சிடுறேன் திருப்பியும். ஊர் பக்கம்லாம் தனியாக அதுக்குன்னே மிஷின் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது இங்கே. இப்போ இதுவும் வெந்தாச்சு. இந்த 2 முறுக்கையும் எடுத்துடலாம். இந்த முறுக்கில் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ப்ளெயினாக பண்ணியிருக்கோம். இது வந்து செட்டிநாடு பக்கம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த முறுக்கு தான் கிடைக்கும். இப்படி ப்ளெயினாக தான் இருக்கும்.
அங்கே வந்து எதையும் அது இதுன்னு போட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. சீரகம், உளுந்து இதெல்லாம் எள்ளெல்லாம் இங்கே தான் அந்த மாதிரி நம்ம சீரகம், எள் அந்த மாதிரி போட்டு பண்ணுறோம். இப்போ இதுலேயே வந்து ஒரு வேரியேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் செஞ்சு பார்த்த ஒரு விஷயம், கொத்தமல்லி வந்து ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், பூண்டு வாசனை பிடிச்சிருந்தால் அதில் சேர்த்துக்குங்க, அல்லது பூண்டு வேண்டாம். வெறும் கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு இதை சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி வடிகட்டி புழிஞ்சு எடுத்து அந்த தண்ணியில் மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த பச்சை கலரே பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும். பச்சை அந்த அவ்வளோ ஒரு அழகான க்ரீன் கலர் இருக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு அப்படி அதாவது வாசனை பார்க்கும்போது தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது அந்த நாக்கில் அந்த வாசனை தட்டுப்படும். அந்த வாசனையும் தட்டுப்படும். அதாவது ருசி மட்டும் இல்லைங்க, அந்த வாசனையும் வந்து உங்களுக்கு மூக்கில் ஏறும். அது நல்லாயிருக்கும். ஆனால் முகந்து பார்க்கும்போது அந்த வாசனை தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா பூண்டு, வெங்காயம், சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியும் சேர்த்து இந்த இதோடு பிசைஞ்சிக்கணும். சரி, இதே முறுக்கு மாவை நீங்கள் வந்து ஒரு இனிப்பாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து அடிக்கிடணும். நல்ல வெல்லம், இப்போ ஒரு 2 கப் மாவுக்கு புழிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிட்டு அது திரும்ப அடுப்பில் வச்சு நல்ல முத்தின பாகு பதம் வரணும். அந்த டங்கு பதம் சொல்லுவாங்களே, அந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ எடுத்து அந்த முறுக்கு மேலே அப்படியே வீசிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா முறுக்குலேயும் கொஞ்சம் 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 படும். ஃபுல்லாக இருக்காது, முத்து முத்தாக நல்லா அங்கங்கே படும். அப்போ சாப்பிடும்போது அந்த மைல்டு இனிப்போடு அந்த முறுக்கு அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தேன்குழல், அந்த தேன்குழலுங்கிறது தான் நான் முறுக்குன்னு சொன்னேன். தேன்குழலே விதவிதமான வேரியேஷன் சொல்லியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை டிஸ்பிளேக்கு எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாவு வந்து வெயிலில் காய வைக்கலை, உளுந்து செவக்க வறுத்து அரைக்கலை, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த கலர் நல்லா வரும், நல்லாயிருக்கும். மிஷின்லேயும் நீங்கள் கொடுத்து அரைக்கிற போது நான் சொன்ன மாதிரி முன்னாடி எதையாவது கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை அரைங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது, இனி டிஸ்பிளேயில் வச்சு காமிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து பட்டர் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பட்டர் முறுக்குங்கிற போது அரிசி மாவு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கடலை மாவு, சில பேர் கடலை மாவு சேர்ப்பாங்க, பட் நான் கடலை மாவு சேர்க்கறது இல்லை, பொட்டுக்கடலை மாவு தான். இது நல்ல வாயில் கரையும், அப்படியே அந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஆனால் பட்டர் முறுக்குங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூடின மட்டும் அதில் பட்டர் சேர்த்தா, அதாவது வெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெண்ணெய் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும், அந்த கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் இன்னொன்று என்னென்னா, இந்த வெண்ணெய் போட்டு சேர்க்குற போது நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இது ஒரு 15 நாள் 20 நாள், அதுக்கு மேலாம் இது வச்சுக்க முடியாது, ஒரு வாசனை வரும். அதனால் கூடின மட்டும் அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாவாகட்டும், தேன்குழல் மாவாகட்டும், நீங்கள் அரைச்சி சலித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 2-3 மாதத்துக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அப்பப்போ வந்து நம்ம திறந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 கை மாவு எடுத்து போட்டு நம்ம பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து மாவு பிசைய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 1.5 கப் மாவுக்கு ஏறக்குறைய இருக்குது. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெண்ணெய் வந்து நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் இது உப்பு போட்ட வெண்ணெயாக இருந்தால் நீங்கள் போடுற உப்பை குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் முறுக்கு மாவை பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அதாவது பொருட்கள் என்னென்ன தேவையோ அதை சொல்லுவோம் இல்லையா. ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு உளுந்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கு நெய், உப்பு. அரைச்ச மாவை சலித்து தான் பயன்படுத்தணும். அரைக்கிற போது அரிசியை வந்து ரொம்ப கழுவிலாம் காய வைக்கக்கூடாது, வெறுமனே தொடச்சிட்டு எடுத்துக்கணும். உளுந்தை வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மாவு பிசைஞ்சாச்சு. இதுதான் அந்த கட்டை. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஸ்டார் கட்டைம்பாங்க, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இப்போ புழிய போகிறோம்.
இந்த முறுக்கு வந்து முழு முறுக்காக வராது, துண்டு துண்டு முறுக்காக தான் வரும் பொதுவாக. இது வந்து ஒரு வில்லல் அப்படியே போடுவோம். இந்த கிளம்பி மேலே வந்துருச்சு, அப்போ இது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். நிதானமான தீ, அதாவது எப்படி வைக்கிறீங்களோ ஒரே சீராக அந்த தீயை வச்சுக்கோங்க. இப்போ இதை புழிஞ்சிடலாம். இதை புழிஞ்ச உடனேயே கையும் வைக்கக்கூடாது, கரண்டி எதுவும் போடக்கூடாது. இதில் இன்னும் கொஞ்சம் போடலாம், புழியலாம். ஏன்னா இடம் வந்து நிறைய இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் புழிய போகிறேன். நீங்கள் வைக்கிற கடாயை பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா புழியலாம். உடனே புழிஞ்சிடணும் அதையும். உடனே கரண்டி போட்டிங்கன்னா ரொம்ப துண்டு துண்டாக சின்ன சின்ன உடஞ்சிரும். ஓரளவுக்கு வேக விட்டுட்டு ஒரு 10, 20, 30 செகண்டு கழிச்சதுக்கப்புறமா நம்ம கரண்டியை போட்டு எடுக்கலாம். இதுக்கு ஒரு வலை கரண்டி தான் எடுத்திருக்கேன் நான், ஈஸியாக இருக்கும் எடுக்குங்கிறதுக்காக. இப்போ அது வந்து வேகிறதுக்குள்ளார நம்ம குடலை நிரப்பி வச்சுக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விடலாம். இப்போது இந்த பட்டர் முறுக்கு இதெல்லாம் வந்து வெந்துச்சுன்னா பொதுவாக மற்ற முறுக்கெல்லாம் சலசலப்பெல்லாம் மேலே மிதக்கும். ஆனால் இந்த முறுக்கெல்லாம் கீழே போய் உட்காந்துரும். அப்படின்னா ரெடியாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், கீழே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி போய் கீழே தங்கிடும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வெந்த ஈரம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம கை வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ இந்த டிஸ்பிளே பாத்திரத்தில் இதை எடுத்துடலாம். இந்த முறுக்குலேயும் நான் வந்து சீரகம் இதெல்லாம் போடல. விருப்பப்பட்டால் நீங்கள் சீரகம், எள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா அரைச்ச விழுது, இந்த மாதிரி விஷயங்கள் இது சேர்த்துக்கலாம். நான் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் கலந்துக்கலாம். பட் தேன்குடலை விட இதுக்கு அதெல்லாம் ஆப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ தேன்குடல் வந்து அந்த உளுந்து வாசனையோடு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம். இதில் எது நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 விதமான முறுக்கு பார்த்தீங்க. ஒன்று செட்டிநாடு தேன்குடல், அதை முறுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு. ரெண்டும் எப்படி பண்ணுறது செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டுத்துலேயும் வேரியேஷன்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக நேர்களை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.